ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தால் தான். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு துவரம்பருப்பை நல்லா அரை மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். இப்போ அது ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட்டு வச்சுருந்தீங்களோ அதிலே அப்படியே டபுள் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு பழுத்த தக்காளி நல்லா ரேண்டமாக கட் பண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாம் விசில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம். அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெருங்காய கட்டி இதையும் ஆட் பண்ணி நம்ம 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு அரை வேக்காடில் எல்லாமே வெந்திருக்கும். பருப்பு கூட நல்லா வேகாமல் கொஞ்சம் முழிச்சிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சோன்னு சாம்பார் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி நம்ம இப்போ இந்த இதை நம்ம 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் காய்கறியோட அந்த பருப்பும் நல்லா மசியும். ஏற்கனவே காய்கறி போட்டு 4 விசில் விட்டுருந்தோன்னா காய்கறி அப்படியே மசிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கட்டியும் முட்டியமாக வேணும். இப்போது இந்த டைமில் கொஞ்சோண்டு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கட்டியும் முட்டியுமாக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். ரீஃபைண்ட் ஆயிலில் கடுகு, ஜீரகம், கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் ஜீரகம் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது அந்த தாலை இப்போ நம்ம ஊற்றி தாளித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம மல்லிக்கீரை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். அப்புறம் ஈஸி கூட. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.